வெல்கம் டு ப்ரோசன் சோலார். நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 3 kW சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம். ஸோ கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இவங்க வீட்டில் 2 கனெக்ஷன்ஸ் EB இருந்தது. ஸோ 2 கனெக்ஷன் EB இருக்கும்போது இவங்களுக்கு வந்து EB பில் வந்து 2 இதில் ஸ்ப்ளிட் அப் பண்ணி போகும்போது EB பில் வந்து கம்மியாக இருந்தது. பட் இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு வீட்டுக்கு 2 கனெக்ஷன்ஸ் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து பைபேக் எடுத்ததுனால ஒரு 2 கனெக்ஷன்ஸ் வரும்போது நமக்கு EB பில் வந்து இவங்களுக்கு அதிகமாக வந்தது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து சோலார் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இவங்களுக்கு கொடுத்துருந்தது வந்து ஒரு 3 kW சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் தான். இப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் ஃப்ளோர் ஹவுஸ் தான். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து 2 AC, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு. ஸோ லோடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 kW லோடு வந்து இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து 10 to 12 யூனிட்ஸ் இவங்களோட கன்சம்ஷன் லெவலாக இருந்தது. அதுக்காக நம்ம வந்து ஒரு 5 kW 3 phase இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். ஜெனரலாக இப்போது 3 kW லோடு கேட்டாலும் ஏன் 5 kW இன்வெர்ட்டர் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 phase இன்வெர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுறது 5 kW தான் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் தான் 1 to 5 kW வரைக்கும் அவைலபிள் இருக்குது. எனி பிராண்ட், எனி BA ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா, ISI பிராண்ட் சர்டிஃபிகேட் பண்ண எந்த பிராண்டாக இருந்தாலும் அதில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 3 phase 5 kW தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கம்மியான 3 phase இன்வெர்ட்டர்ஸ் எந்த பிராண்ட்லேயுமே அவைலபிள் இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து க்ரோவாட்டோட 5 kW சோலார் ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து 450 wattsல 6 பேனல் கொடுத்துருக்கோம். ஒரு நியர்லி 3 kW வந்து நம்ம வந்து இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம சோலார் இன்ஸ்டலேஷன் முடித்து நெட் மீட்டருக்கான ப்ராசஸிங் எல்லாமே பண்ணி நெட் மீட்ரு வாங்கினதுக்கப்புறம் தான். ஸோ நெட் மீட்ரு வந்து நம்ம வந்து அதுக்காக ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம ப்ராசஸிங் பண்ணி எல்லாமே பண்ணித்தரோம். ரஃப்லி ஒரு சிஸ்டம் நம்ம இன்ஸ்டலேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நெட் மீட்டருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக மேக்ஸிமம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ப்ராசஸிங் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா 45 to 60 டேஸில் வந்து மீட்ரு வந்து கிடச்சிருது. ஆஸ் பர் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வந்து ஒரு 2 monthsக்குள்ளே எந்த சர்வீசஸ்க்கும் மீட்டர்ஸ் வந்து வாங்கிடுவோம். அப்படி தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஈவன் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும். டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து டிலே ஆகுது, இல்லை டாக்குமெண்ட்ஸில் நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சைட்ஸ் எல்லாமே 3 months அந்த மாதிரி கூட டைம் எடுத்துருக்கு. 3 months 4 months கூட டைம் எடுத்துருக்கு. பட் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா மீட்டர் வந்து 2 monthsல வந்து EBலேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இப்போது லாஸ்ட் 2 years முன்னாடி இருந்த மாதிரி சிங்கிள் ஃபேஸ் 3 phase இன்வெர்ட்டர் வந்து நெட் மீட்டர்ஸ் எல்லாமே வந்து இப்போது ஸ்டாக்ஸ் நிறையவே வச்சுருக்குறாங்க. அதனால் மீட்டருக்கான தட்டுப்பாடு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு மீட்டர் இருந்ததுக்கான ப்ரொவிஷன் இருந்திருக்கும். அந்த மீட்டரை எடுத்துட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு EB பில் அதிகமாக வந்ததுனால இப்போ நம்ம வந்து சோலார் இதுக்கு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இது வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுற ஆப்ஷனோட தான் கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வந்து ஒரு 5 kW இன்வெர்ட்டர் செட்டப் நம்ம பண்ணியிருந்தாலும் பட் இவங்களோட லோடு வந்து 5 kW ஈவன் லோட் போகிறது தான் அவங்களோட பிளான். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 kW ஆட் பண்ணுறதுக்காக எல்லா ப்ரொவிஷனுமே பண்ணி தான் வச்சுருக்குறோம். பேனல்ஸ்லேருந்து DCTBயில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு செட்டப் எல்லாமே வந்து நம்ம செப்பரேட்டாக தனி பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வந்து நெட் மீட்டரும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இவங்களுக்கு டே டைமில் என்ன ஜென்ரேஷன் சோலாரில் இருந்தது, என்ன யூசேஜ் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நெட் மீட்டரோட ரீடிங் தான். எக்ஸ்போர்ட்டில் 7 யூனிட்ஸும் இம்போர்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு 14 யூனிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 யூனிட் வந்து நம்ம வந்து அவங்க கன்சம்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 7 யூனிட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 10.5 யூனிட்க்கு மட்டும் அவங்க EB பில் பே பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேல்குலேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் டு யூனிட் டேலி பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் தட் நமக்கு எக்ஸஸ் ஆப் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நம்மளோட EB இதில் எக்ஸஸ் அமௌண்ட்டாக வந்து நமக்கு வந்து பே பண்ணுவாங்க. TNEBயை பொறுத்த வரைக்கும் எர்த்திங் வந்து மஸ்ட்டு. ஸோ நெட் மீட்டர் நமக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா
அதுக்கு ப்ராப்பராக நெட் மீட்டர்ஸ் வந்து அவைல் பண்ணணும். அதர் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 ஸ்கொயர் எம்எம்மில் வந்து எர்த்திங்க்கு கேபிள் கொடுக்குறோம். லைட்னிங்க்கும் சேம் அசலஸ் அந்த மெத்தட்லேயே வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ்குள்ளே இருக்கிறதுக்கு லைட்னிங் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹெவியாக வந்து தேவைப்படுறதில்ல. பட் ப்ராப்பராக லைட்னிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஜிஐ ஸ்ட்ரிப்பு, ஸோ அது எல்லாமே அலோகேட் பண்ணி தான் நம்ம வந்து எர்த்திங் வந்து ஜிஐ ஸ்ட்ரிப் ஆர் அலுமினியம் ஸ்ட்ரிப், அது இல்லைனா காப்பர் ஸ்ட்ரிப். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பை ப்ரொவைட் பண்ணும்போது தான் ஒரு லைட்னிங் அப்சார்ப் ஆகும்போது நமக்கு வந்து அது வந்து எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.